கொல்கொதாவின் ஒரு சினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொல்கொதாவின் ஒரு சினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மாணிகள் அடித்தனரே. கள்ளனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மாணிகள் அடித்தனரே. ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ? ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ? உனக்காய்தானோ? ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ? ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ? கொல்கொதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. ஈடு இல்லை, இணையும் இல்லை, இயேசு என் நேசரை போல் எவரும் இல்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உடைந்ததையா. ஏன் இந்த பாடுகள் உனக்காய்தானோ? உனக்காய்தானோ? ஆமென். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34 56 வசனங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படாதிருக்கிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ
தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனைக் கடிந்துகொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலிருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2 கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய்க் கூப்பிட்டுச் சொன்னார். இப்படிச் சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்தச் சாட்சியைப் பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளைப் பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பிப் போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்குப் பின்சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளைப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியா ஊரிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குக் காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தைக் கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின்சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பிப் போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம்பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். ஆமென்.